எவ்வளவு முயற்சி செய்தும் கீர்த்தனாவால் அவனது பிடியிலிருந்து வெளியே வர முடியவில்லை. கௌதம் என்ற கிருஷ்ணாவின் குரல் கீழிருந்து கேட்டது. அவளை அவசரமாக விடுவித்தவன் திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டான். அன்று மதியம் சாப்பிடக்கூட கௌதம் வரவில்லை. சாயந்தரம் 6 மணிக்குத்தான் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வரும்போதே அவனது கண்கள் கீர்த்தனாவை தேடின. வெள்ளிக்கிழமை. இன்றோடு கீர்த்தனா இந்த வீட்டுக்கு வந்து 8 நாள் ஆகிவிட்டது. கௌதம் வரும்போது கீர்த்தனா பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள். நாம எங்கேயாவது போயிட்டு வரலாமா என்றான். எங்கே போவது என்றால் சுரத்தில்லாமல். எங்கேயாவது போயிட்டு வரலாம், கிளம்பு என்றான். 1/2 மணி நேரத்தில் தயாராகி விடுவேன், கிளம்பி தயாராக இரு என்று குளிக்கப் போய்விட்டான். முன்பக்கம் கௌதம் ஏறிவிட்டாள். முன்பக்கம் ஏறாமல் பின்பக்க சீட்டுக்கு போனாள். அதை பார்த்தவன் படார் என்று கதவை வேகமாக சாத்தினான். அதை பார்த்து பயந்து போன கீர்த்தனா முன்பக்க சீட்டில் வந்து ஏறிக்கொண்டாள். 2 முறை கார் கதவை லாக் செய்தும் கீர்த்தனாவால் அவள் பக்கத்தில் கார் கதவை சாத்த முடியவில்லை. அதை பார்த்த கௌதம் கையை எடுத்து குறுக்காக கையை நீட்டி கதவை சாத்தினான். அவன் அப்படி குறுக்காக கையை நீட்டும் போது கீர்த்தனா அவன் கை மேலே படாதவாறு கண்ணை மூடிக்கொண்டு கார் சீட்டில் ஒட்டி உட்கார்ந்தாள். அதை பார்த்து டென்ஷனான கௌதம், நான் உன் புருஷன்டி என்றான் ஆத்திரமாக. இப்போது வேகம் எடுத்தது. அதன் பிறகு 2 பேரும் ஒன்றுமே பேசிக்கொள்ளவில்லை. கீர்த்தனா வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். கார் நேராக போய் வடபழனி முருகன் கோயில் வாசலில் நின்றது. இறங்கு என்றான். என்னோட இஷ்ட தெய்வம் முருகன், மாசத்துக்கு ஒரு தடவையாவது நான் இங்கே கோயிலுக்கு வந்துடுவேன் என்றார். எனக்கும் இதுதான் இஷ்ட தெய்வம், நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இங்கே வருவேன் என்று சொல்ல நினைத்தாள். ஆனால் சொல்லவில்லை. கோவிலை சுற்றிவிட்டு வந்தனர். கௌதம் பிரசாதம் வாங்க போனான். உனக்கு என்ன வேண்டும் என்றான். சர்க்கரை பொங்கல் என்றாள். தனக்கும் சர்க்கரை பொங்கல் தான் பிடிக்கும் என்று நினைத்து கொண்டவன் அதை சொல்லவில்லை. இருவரும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு கோவிலில் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்தார்கள். 2 பேருக்குமே மனம் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பது போல் இருந்தது. கௌதம் சாப்பிட ஆரம்பித்தான். கீர்த்தனா அவள் கையில் இருந்த சர்க்கரை பொங்கலை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அங்கே போய்கொண்டிருந்த எறும்புகளுக்கு வைத்தாள். இதை பார்த்தவன் அவளுக்கு ஒரு வாய் பொங்கல் கொடுத்தான். அவள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். கௌதமுக்கு கோபமாய் வந்தது. இவ கொடுத்தா நான் வாங்கிக்கணும், நான் கொடுத்தா இவ வாங்க மாட்டா. 2 பேரும் கோயிலை விட்டு வெளியே வர நேரம் சரியா கீர்த்தனாவுடைய அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரும் வந்தாங்க. சங்கவி தான் முதல்ல கீர்த்தனாவை பார்த்தா. அம்மா அங்கே பாரு என்றாள். அவளை பார்த்து சங்கவியும் அம்மாவும் ஓடி வந்தார்கள். அக்கா என்றாள் சங்கவி. கீர்த்தனா என்று அழுது கொண்டே அழைத்தாள் அம்மா. கீர்த்தனாவும் அவர்களை பார்த்து வேகமாக ஓட முயன்றாள். அவள் போக முடியாதபடி அவள் கையை இறுக்கமாக பிடித்திருந்தான் கௌதம். அவன் பிடித்திருந்த இடம் கீர்த்தனாவுக்கு வலியை கொடுக்க ஆரம்பித்தது. வாய் விட்டு வலிக்கிறது என்று சொல்லிவிட்டாள். அப்போதும் அவன் கையை விடவில்லை. போய் காரில் ஏறு என்றான் அதிகாரமாக. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனாவின் அப்பா அமைதியாக இருந்தாள். கீர்த்தனாவுக்கு அழுகை வர ஆரம்பித்தது. எதுவும் பேசாமல் போய் காரில் ஏறியவள் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். 1 நிமிடம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவனுடைய கர்ச்சிஃபை எடுத்து அவளிடம் கொடுத்து முகத்தை துடை என்றான். அவனிடமிருந்து கீர்த்தனா கர்ச்சிஃபை வாங்கவில்லை. முகத்தை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து விட்டாள். வீட்டுக்கு வரும் வரை இருவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவே இல்லை. வீட்டுக்கு வந்ததும் நேராக அவளுடைய அறைக்கு போய்விட்டாள். காலையில் எழுந்ததும் அவளுக்கு ஒரே டயர்டாக இருந்தது. அண்ணம்மாவிடம் சொல்லி நீங்களே ஏதாவது டிஃபன் செஞ்சிருங்க என்று சொல்லிவிட்டு ரூமுக்கு போய்விட்டாள். காலையில் எழுந்ததிலிருந்து கௌதம் அவளை பார்க்கவே இல்லை. எதையோ இழந்தது போல் இருந்தது அவனுக்கு. ஜாகிங் செல்லவும் மனமில்லை. மெதுவாக ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். சரியாக அவன் வெளியே வரும் நேரம் ஒரு கார் வந்து வாசலில் நின்றது. அதிலிருந்து கீர்த்தனாவின் அம்மா, அப்பா 2 பேரும் இறங்கினாங்க. அவங்க கையில் கீர்த்தனாவுடைய திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. வந்திருக்கிறத வாட்ச்மேன் அண்ணம்மா கிட்ட சொன்னார். அண்ணம்மா நேராக போயிட்டு இந்த விஷயத்த மாதவி கிட்ட சொன்னாங்க. மாதவி வெளியில் வந்தாங்க. மாதவி கூடவே கௌதமும் வந்தான். அவங்க வந்த ஒரு 2 நிமிஷத்தில் கிருஷ்ணா வெளியில் வந்தான். வந்தவன் யார் இவங்க அப்படின்னு கேட்டான். கீர்த்தனாவுடைய அம்மா, அப்பா என்றான் கௌதம். ஏன் வெளியில் நிற்கிறீங்க, உள்ளே வாங்க என்றான் கிருஷ்ணா. கௌதம் எதுவும் பேசவில்லை. மாதவி அவர்களை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு எதுக்கு வந்தீங்க என்றார். என் பொண்ணை பார்க்கணும் என்றார் கீர்த்தனாவின் அப்பா. உங்கள் பொண்ணா? அது யாரு உங்கள் பொண்ணு என்றால் எகத்தாளமாக. கீர்த்தனாவை பார்க்கணும் என்றார். பார்க்க முடியாது என்றாள் மாதவி. பாரு கௌதம், நல்லதோ கெட்டதோ வீடு தேடி வந்தவங்கள இந்த மாதிரி வெளியில் நிற்க வச்சு அவமானப்படுத்துவது சரியில்லை. அவங்கள உள்ளே கூப்பிடு, எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசட்டும் என்றான் கிருஷ்ணா.
கௌதம் எதுவுமே பேசவில்லை. மாதவிதான் இப்போது பேச ஆரம்பித்தாள். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்க நீங்க என்றாள். சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த தங்கச்சியே கொலை செய்த கொலைகாரன் நீங்க. இதோ பாரு மாதவி, நான் அமைதியாக இருக்கிறதுனால நீ என்ன வேணால் பேசலான்னு பேசாத, சரியா? நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசினா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் என்றார் கீர்த்தனாவின் அப்பா. பழைய கதை எதையும் பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் இப்போ வந்தது என்னோட பொண்ணை பார்க்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் அவளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் என்றார் கீர்த்தனாவின் அப்பா. என்னை மீறி நீ அவளை பார்க்கவே முடியாது. என்னோட அண்ணனையும் அண்ணியையும் அநியாயமாக நீ கொன்னதுக்கு இதுதான் தண்டனை. கடைசி வரையிலும் நீ உன் பொண்ணுக்கிட்ட பேசவே முடியாது. நான் எந்த தப்பும் செய்யலை மாதவி. அது எனக்கும் அந்த ஆண்டவனுக்கும் நல்லாவே தெரியும். தப்பு செஞ்சவங்க யாருன்றது உனக்கும் தெரியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை நிச்சயமாக வெளியில் வரும். தப்பும் செய்யாத என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போனவங்க நான் சும்மாவே விட்டுருக்கக்கூடாது. நான் அப்போ அமைதியாக இருந்ததுக்கு ஒரே காரணம் என்னோடய தங்கச்சி மகன். என் தங்கச்சி விஷயத்தில் நான் விட்டுட்டேன். ஆனால் என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்கள் எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே வந்து யாரை மிரட்டுறீங்க? மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போங்க என்றான் கௌதம். கௌதம், தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இரு, வார்த்தையை விட்டுறாதே என்று கெஞ்சினான் கிருஷ்ணா. கௌதமுக்கு பழைய விஷயங்கள் எதையும் பேச விருப்பமில்லை. அவனது எண்ணம் எல்லாம் எங்கே அப்பாவின் கையை பிடித்து கொண்டு கீர்த்தனா போய்விடுவாளோ என்று பயந்தான். வாட்ச்மேன், இன்னும் 5 நிமிஷத்தில் இவங்க இந்த இடத்த காலி பண்ணலைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு என்றாள் மாதவி. அம்மா, நீ பேசுறது சரியில்லை என்றான் கிருஷ்ணா. அவனது பேச்சு அங்கு எடுபடவில்லை. கீர்த்தனாவின் அப்பாவுக்கு அங்கு இருக்க தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. எல்லோரையும் பார்த்து ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு போனார். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவ்வளவுதான். கிருஷ்ணாவும் கௌதமும் ஆஃபீஸுக்கு கிளம்பிவிட்டனர். மாதவி உள்ளே போய்விட்டாள். அங்கு நடந்த எந்த விஷயமும் கீர்த்தனாவுக்கு தெரியாது. 10 மணி வரை கீர்த்தனா கீழே இறங்கி வரவில்லை. சாப்பிட வராததால் அண்ணன் மாடிக்கு போனார். அங்கே கீர்த்தனா அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தாள். என்னம்மா, அப்பா அம்மா கிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு அழறீங்களா என்றார். இவங்களுக்கு எப்படி தெரியும் என்பதை போல் பார்த்தாள் கீர்த்தனா. அவள் நேற்று கோயிலில் நடந்த விஷயத்தை பற்றி கேட்கிறார் என்று நினைத்தாள். ஆனால் பாவம்மா, உங்கள் அப்பாவும் அம்மாவும் காலையில் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு போயிட்டாங்க. என்னது, அம்மா அப்பா வந்தாங்களா? ஏன் என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை? என்ன நடந்துச்சு என்றாள் கீர்த்தனா. ஐயோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் தெரியாமல் வாயை விட்டுட்டேன். உங்ககிட்ட சொன்னது மட்டும் கௌதம் தம்பிக்கு தெரிஞ்சா என்னை தொலைச்சிடுவார். தயவு செய்து அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அம்மா என்று சொல்லிவிட்டு அண்ணன் கீழே போய்விட்டார். கீர்த்தனாவின் மனம் எரிமலையாய் கொதித்து கொண்டிருந்தது. கௌதம் ராத்திரி 8 மணிக்குத்தான் வந்தான். வந்தவன் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு நேராக கீர்த்தனா ரூமுக்கு போனான். கீர்த்தனா இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். கீர்த்தனா என்றான். அவள் பதிலே சொல்லவில்லை. கௌதம் அவள் ஷோல்டர் மீது கை வைக்கவும் கீர்த்தனா கையை தட்டிவிட்டாள். கோபத்துடன் கௌதமை பார்த்தாள். காலையில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்தாங்களா என்றாள் கீர்த்தனா. கௌதம் அமைதியாக இருந்தான். அப்படி என்ன கோபம் உங்களுக்கு? எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு இருக்கலாம் இல்லை? கௌதம் கூடுமானவரை பொறுமையாக இருந்தான். ஆனால் கீர்த்தனா விடாமல் பேசிக்கொண்டே இருக்கவும் அவனது கோபம் எல்லை மீறியது. அவங்களை நானா வர சொன்னேன், அவங்க வந்ததுக்கு நானா பொறுப்பு என்றான். ஒரு கொலைகாரனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுத்தேன் என்றான் கௌதம். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை என் அப்பாவை பற்றி பேசினா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் என்றாள் கீர்த்தனா. என்னடி செய்வ என்றான். என் அப்பா சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டுத்தான் நீங்கள் கட்டின இந்த கைத்தை வாங்கிட்டு இந்த நரகத்தில் நான் இருக்கேன். இல்லைன்னா என்னைக்கோ கழட்டி கொடுத்துட்டு போயிருப்பேன். இப்போ நீ என்ன சொன்ன? கோபத்தில் அவன் முகம் பாறையாய் இருந்தது. ஆமாம் ஆமாம், என் அப்பா சொன்ன வார்த்தைக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன். இல்லைன்னா என்னைக்கோ நான் தாலியை கழட்டி கொடுத்துட்டு கிளம்பி போயிருப்பேன். எதுவும் பேசாமல் வெளியே போன கௌதம் அவனது ரூம் கதவை சாத்தி விட்டு வந்தான். தாலி மட்டும் கட்டியிருக்கிறேன், அதனால் தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். ஒருவேளை புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டா அப்போ என்ன பண்ணுவேன் என்றான். அவனது பேச்சின் பொருள் புரிந்து கீர்த்தனா அந்த அறையை விட்டு வெளியே போக நினைத்தாள். என்ன ஏது என்று கீர்த்தனா புரிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்புவதற்குள் கௌதமின் பிடி இரும்பு பிடியாய் இருந்தது. அவனை மீறி அவளால் போக முடியவில்லை. அவளை இழுத்து கட்டிலில் தள்ளினான். என்னடி செய்வ என்றான்.
அங்கு ஒரு சூறாவளியே நடந்து முடிந்தது போல் இருந்தது. கிழிந்த நாராய் கீர்த்தனா கட்டிலில் கிடந்தாள். கௌதம் விறுவிறுவென்று எழுந்து அவனது அறைக்கு போய்விட்டான்.